ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த பிளாஸ்டரிங் மெஷர்மெண்ட், அதாவது ஓப்பனிங்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, விண்டோ ஓப்பனிங், டோர் ஓப்பனிங், அப்புறம் அந்த வென்டிலேட்டர் ஓப்பனிங்கு, அப்புறம் வந்து நார்மலாக ஓப்பன் கொடுத்துருப்போம். இந்த ஓப்பனிங்ஸ்லாம் அந்த பிளாஸ்டரிங்கில் வரும்போது நம்ம வந்து டிடக்ஷன் வந்து எப்படி எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த டிடக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில இதை பார்க்கணும். அதாவது என்னென்னா, இப்போ வந்து ஒரு விண்டோ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு சைடு அந்த போர்ஷன் வந்து ஜாம்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம பீம் பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, லிண்டல் லெவல் பாட்டம், அதை தான் வந்து சாஃபிட் அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து நம்ம சில் லெவல், அதாவது நம்மளோட பாட்டம் ஆஃப் த விண்டோ அந்த லெவல் வந்து சில் லெவல் அப்படிம்பாங்க. ஜஸ்ட் வந்து இது தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ வந்து பிளாஸ்டரிங் பண்ண ஏரியாவில் வந்து நம்ம வந்து ஒரு கிளைண்ட் பில்லாக இருக்கட்டும், இல்லை வந்து கான்ட்ராக்டர் கொடுக்குற பில்லாக இருக்கட்டும், அது பில் பண்ணும்போது நம்மளோட அந்த ஓப்பனிங்ஸ் எப்படி டிடெக்ட் பண்ணுறது, எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நம்மளோட ஒரு 3 ரூல் இருக்குது. என்னென்னா, நம்மளோட அதாவது 0.5 மீட்டர் ஸ்கொயருக்கு பிலோவாக இருந்துச்சுன்னா, நம்மளோட இந்த ஏரியா வந்து இந்த ஏரியா ஆஃப் ஓப்பனிங் வந்து 0.5 மீட்டர் ஸ்கொயருக்கு பிலோவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எந்த டிடக்ஷனும் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 10க்கு 10 ரூமு பூசுகிறோம், 10க்கு 10 வாழை வந்து பூசுகிறோம் அப்படின்னா, அதில் வந்து ஒரு 2 அடிக்கு 2 அடி ஓப்பனிங்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பிலோ 0.5 மீட்டர் ஸ்கொயருக்கு, அந்த நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், 0.5 மீட்டர் ஸ்கொயருக்கு கீழே தான் வரும். அதில் வந்து நீங்கள் வந்து எந்த வித ஓப்பனிங் கழிக்கக்கூடாது. அந்த ஏரியாவை அப்படியே கொடுத்துடணும். சரிங்களா? அதே வந்து அபவ் 0.5 மீட்டர் ஸ்கொயர், அப்புறம் பிலோ 3 மீட்டர் ஸ்கொயர், அதாவது 0.5 மீட்டர் ஸ்கொயர்லேருந்து 3 மீட்டர் ஸ்கொயருக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம வந்து, அதாவது இன்னர் அவுட்டர் 2 சைடும் பூசும்போது, அதாவது ஒரு விண்டோன்னு எடுத்திங்கன்னா, அதாவது ஒரு ரூம்னு எடுத்திங்கன்னா அவுட்ரு வால் இன்னர் வால் ரெண்டும் சேர்ந்துருக்கும். அதை வந்து அந்த ஒரு வால்னு எடுத்திங்கன்னா இன்னர் அவுட்டர் ரெண்டும் சேர்ந்துருக்கும். அதில் வந்து ஒன் சைடு டிடெக்ட் பண்ணிக்கணும், அனதர் சைடு அப்படியே ஃபுல்லாக கொடுத்துடணும். அதான் வந்து ரூல். இந்த ரேஞ்சில் வரும்போது ஒன் சைடு டிடெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு 10க்கு 10 ரூம் இருக்குது அப்படின்னா, 10க்கு 10 வால் இருக்குன்னா, அதில் வந்து 4க்கு 4 அடி ஓப்பன், அதாவது விண்டோ ஓப்பன் இருந்தது அப்படின்னா அது வந்து இந்த கண்டிஷனுக்கு ஒத்து போகும். அதாவது 0.5 மீட்டர் ஸ்கொயருக்கு மேலே போகும், பிலோ 3 மீட்டர் ஸ்கொயர் கீழே இருக்கும். அதாவது 4னா 16 ஸ்கொயர் ஃபீட்டு. 16 ஸ்கொயர் ஃபீட்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து நம்ம வந்து 16 ஸ்கொயர் ஃபீட்னா டிவைடட் பை 10.76 1.48 மீட்டர் ஸ்கொயர் வருது. பார்த்திங்கன்னா, இது வந்து என்னென்னா 0.5 மீட்டர் ஸ்கொயருக்கு மேலே போயிடுச்சு. அது பார்த்திங்கன்னா 1.48 மீட்டர் ஸ்கொயரு, 0.5 மீட்டர் ஸ்கொயருக்கு மேலே போயிடுச்சு, 3 மீட்டர் ஸ்கொயர் கம்மியாக இருக்குது. இந்த ரேஞ்சில் வரும்போது நம்ம வந்து ஏதாவது ஒன் சைடு வந்து டிடெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? வாலில் வந்து ஒன் சைடு டிடெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து அந்த ஜாம்ஸு பிளாஸ்டரிங் பண்ணுறோம், ஜாம்ஸு, சாஃபிட்டு, பீம் பாட்டு, சாஃபிட்டு, சில் லெவல், அதெல்லாம் பிளாஸ்டரிங் பண்ணுறதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து ஒன் சைடு மட்டும் டிடெக்ட் பண்ணிவிட்டு விட்டுறணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 3 மீட்டர் ஸ்கொயருக்கு மேலே போயிருச்சுன்னா என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து 3 மீட்டர் ஸ்கொயருக்கு நம்மளோட ஏரியா வந்து 3 மீட்டர் ஸ்கொயருக்கு மேலே போயிருச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் நமக்கு வந்து 2 சைடு உள்ள ஓப்பனிங்குமே டிடக்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஜாம்ஸ் அண்ட் விண்டோஸ், அந்த ஜாம்ஸ் அண்ட் சில்ஸ் அண்டு சாஃபிட் அந்த ஏரியா வந்து பிளாஸ்டரிங் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 8க்கு 8 விண்டோ இருக்குது அப்படின்னா, நம்மளோட 8க்கு 8 விண்டோ வந்து 8 அடிக்கு 8 அடி விண்டோ வந்து 64 ஸ்கொயர் ஃபீட்டு டிவைடட் பை 10.76 போட்டிங்கன்னா, அதாவது மீட்டர் ஸ்கொயரை கன்வெர்ட் பண்ண 5.94 மீட்டர் ஸ்கொயர் வருது. பார்த்திங்கன்னா அதோட ஏரியா பார்த்திங்கன்னா 5.94 மீட்டர் ஸ்கொயரை, அதாவது 3 மீட்டர் ஸ்கொயருக்கு அபோவ், நம்ம 3 மீட்டர் ஸ்கொயருக்கு மேலே வந்துச்சுன்னா என்ன சொல்கிறோம், 2 சைடுமே டிடக்ஷன் பண்ணிவிட்டு, ஓப்பனிங் டிடக்ஷன் பண்ணிவிட்டு நம்மளோட ஜாம்ஸ் அண்ட் விண்டோஸ், அந்த ஜாம்ஸு, அந்த சில்லு, அந்த சாஃபிட், அந்த ஏரியாவெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அந்த ஏரியாவோட மெஷர்மெண்ட்லாம் நம்ம எடுத்துக்கணும். அதான் நம்ம சொல்ல வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த பிளாஸ்டரிங்கோட அந்த ஓப்பனிங் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.